இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர கட்டிக்க போறவ இவ்வளவுதான் கதிர் கட்டிக்க போறான். இப்ப பாத்துருக்கிற என் அண்ணன் பொண்ணு தங்க சிலை மாதிரி இருக்கா. அப்புறம் ஏன் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறான்? பார்த்ததும் சரின்னு சொல்லிட்டான். உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு அவன் தயங்கிட்டு இருக்கான். என்னாச்சு சௌமியா? அது கதிர் அது வந்து சௌமியா, சௌமியா இங்க என்ன பண்ற? போய் வேலைய பாரு. உள்ள போன்னு சொன்னேன். இங்க எதுக்கு வந்த? சத்யாக்கா வர சொல்லிருந்தாங்க. இங்க எதுக்கு வந்தியோ அந்த வேலைய மட்டும் பாரு. அதான் உனக்கு நல்லது. சரிங்க. உன் ஹஸ்பண்ட் இங்க கட்ட வந்த ஃபேக்டரி என்ன ஃபேக்டரின்னு தெரியுமா? கெமிக்கல் ஃபேக்டரி. அதுல வர்ற கழிவும் புகையும் இந்த ஊரையும் இந்த ஊரை சுத்தி இருக்கிற வில்லேஜையும் 3 வருஷத்துல சுடுகாடு ஆக்கிடும். அழிக்காதே அழிக்காதே, போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், அழிக்காதே அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, விடமாட்டோம். நிறுத்துங்க சொல்றல. கோர்ட்ல போய் நிப்போம். ஃபேக்டரி வரதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குவோம். கட்டட வேலை தானா நிக்கும். ஆமாமா அக்கா, நீங்க நல்லதுதானக்கா செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் நின்னு போனதுனால அமுல் பேபிக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல. இதனால அவனுக்கு வந்துக்கிற பிரச்சனைய நான் தான் சரி பண்ணும். என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டுது. அதான் நான் ஒன்னும் வர சொன்னேன். அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கிரிமினல் லாயர் ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி கவர்மெண்ட் கேஸ் எல்லாம் அவர் நிறைய டீல் பண்ணிருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கானா அவர் போய் பார்த்து கேட்கலாமா? உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க எப்பவும் இப்படித்தான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணுவீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லணும். நீங்க பைத்தியம்னு போலியா ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதுல உங்க புருஷன் சைன் பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு திரும்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. சார், என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுப்பீங்கன்னு வந்தா எங்க அக்காவுக்கு பைத்தியம் சர்டிபிகேட் வாங்க சொல்றீங்க. அப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணா எங்க அக்காவை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க சார். அதுக்கப்புறம் எங்க அக்காவை எல்லாரும் பைத்தியமா தானே பார்ப்பாங்க. எங்க அக்காவோட ஃபியூச்சரை ஸ்பாயில் ஆயிடும் சார். இதை தவிர இப்போ வேற வழியே இல்லை தம்பி. அப்படி போலியா சர்டிபிகேட் வாங்க முடியுமா சார்? அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? என்னால் தானே அமுல் பேபிக்கு பிரச்சனை வந்துச்சு. அது சரியாகணும்னா அமுல் பேபிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சர்டிபிகேட்டை ரெடி பண்ணுங்க சார். சரி.
என்னம்மா அன்னைக்கு நல்லவ மாதிரி பேசுனா இன்னைக்கு எப்படி பேசுறான்னு பாக்குறியா? ஒரே மூவ்ல உன் ஹஸ்பண்டோட பிசினஸையும் கெடுக்கணும், ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அது ஒன்னாலதான் முடியும்னு எனக்கு தெரியும்மா. அதான் ஒன்ன வச்சு மூவ் பண்ண. சக்சஸ் ஆயிடுச்சுமா. யாருடா இவன், எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றான்னு பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரிஞ்சா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு உனக்கு தெரிஞ்சிடும். உன்னால ஜெயில இருக்கான வினோத், அவனுடைய மாமனார்னா. என் பொண்ணோட லைஃப் கட்ட உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். நீங்க கெட்ட எண்ணத்தோட இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா உங்க மூலமா அந்த ஊர் மக்களுக்கு நல்லதுதான் நடந்துக்குது. இதே மாதிரி என் புருஷன் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் நான் அதையும் இப்படிதான் தடுப்பேன். நீங்க பண்ணாலும் நான் இப்படி தடுக்க தான் செய்வேன். பார்க்கலாம். ஹலோ, நான் இன்னும் பேச முடியலையே. உன் மருமகன் பண்ணது தப்பு. அது தப்புன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்காம எங்களை பழி வாங்கணும்னு கிளம்புகிற நீதான் அதை விட பெரிய தப்பு பண்ற. என் புருஷனை ரோட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு குடும்பத்தோட நீங்க நடுரோட்டுக்கு வந்துடாதீங்க. முதல்ல உழைச்சு முன்னேற பாருங்க. அத்தை விட்டு அடுத்தவங்களை அடிச்சு முன்னேற நினைக்காதீங்க. அப்படி நினைச்ச யாரும் நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. அமுல் பேபி, நான் உன்னாண்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். நீங்க எதுவும் பேச வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் முதல்ல கேளேன். போதும். ஏற்கனவே சித்தப்பா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. இப்ப மட்டும் அவர் நீங்க இங்க வந்ததை பார்த்தாரு இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. இல்ல அமுல் பேபி, உன் பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் நான் பேச வந்தேன். நீங்க பண்ணதெல்லாம் போதுங்க. அதனால நான் இப்ப ரொம்ப அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கேன். அதுக்குதான் நான் போங்கன்னு சொல்றேன்ல, சொன்னா புரியாது உங்களுக்கு? போங்க முதல்ல இங்க இருந்து. தயவு செஞ்சு ஆபீஸ் பக்கம் வந்துடாதீங்க. போங்க.